ஓம் சாந்தி. பரம பவித்ர ஆத்மாக்களே, குஷியாக பாபா நினைவில் இருக்கிறீங்களா? இன்றைக்கி யோகா ப்ராக்டிஸ் ரொம்ப பவர்ஃபுல்லான ப்ராக்டிஸ். என்ன அந்த ப்ராக்டிஸ் அப்படின்னா, ஸோ அடிப்படை ப்ராக்டிஸ், நான் ஆத்மா ஒளிப்புள்ளியாக இருக்கிறேன், உடல்ன்ற நினைவே இல்லாமல் இருக்கிறேன், பாபாவோடு இணைந்து இருக்கிறேன். பாபா ஒளிப்புள்ளி, நானும் ஒளிப்புள்ளி, ரெண்டு பேரும் இணைந்து சக்தி ஸ்வரூபமாக இருக்கும். லைட் ஹவுஸ் மாய்ட் ஹவுஸ் ஆகி சுற்றி சக்தியின் அதிர்வலைகளை பரவ செஞ்சுட்டு இருக்கிறோம். இது கூடவே ஸோ இது மெயின் ப்ராக்டிஸ். ஸோ அப்படி பாபாவோடு இணைஞ்சு இருக்கிறதா நினைவு செய்யுங்க. கொஞ்சம் போர் அடிச்சிச்சுன்னா பாபாவை தனியாக பரந்தாமத்தில் நினைவு செய்யுங்க. ஸோ பாபாவோட இணைஞ்சு நீங்கள் பரந்தாமத்துலேயும் இருக்கலாம். ஸோ அந்த ஒளியை பார்த்துக்கிட்டே இருக்க போகிறீங்க. ஸோ அது அடிப்படை ப்ராக்டிஸ், எல்லாத்துலேயுமே வர்றது. ஏன்னா உடல் உணர்வை மறக்கிறது ரொம்ப முக்கியம் இல்லையா? அது கூடவே இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த வாரம் ஹாப்பி மதர்ஸ் டே போச்சு இல்லையா? ஸோ இந்த உலகத்தின் தாய் ஜெகதம்பா மம்மா, அவங்கள நான் ஒளிச்சு வச்சிருக்கிறேன்னு பாபா சொல்லியிருக்காரு. அவங்க எங்கே இருக்கிறாங்க, எப்படி இருக்கிறாங்கன்னு யாருக்குமே தெரியாது. இப்போ ஆக்சுவலாக பிரம்ம பாபாவை ஃபாலோ பண்ண சொன்னார். பிரம்ம பாபாவை அப்படியே ஃபாலோ பண்ண முதல் குழந்தை மம்மா. ஸோ அதனால் அந்த குழந்தைய நான் தான் அப்படின்னு முழுசாக நம்பணும். ஸோ மம்மா தான் நான் நினைக்கும் பொழுது உங்களுடைய குணாதிசயங்களே வேறு மாதிரி இருக்கும். சாதாரண மனுஷன் நினைக்கும்போது சாதாரண தன்மை வெளிப்படுத்தும். மம்மானா சாதாரண இதுவா இல்லையா? ஸோ இப்போ பாபா 23 ஏப்ரல் அவ்யக்த முரளியில் ஒன்று சொல்லியிருப்பார். ஆக்சுவலாக இன்றைக்கி ப்ராக்டிஸே அதை வைத்து தான் வருது. அதில் என்ன சொல்லியிருப்பாருன்னா, இந்த தர்மஸ்தாபகர்கள், இயேசு கிறிஸ்து ஆகட்டும், நபி ஆகட்டும், புத்தர் ஆகட்டும், வள்ளலார் ஆகட்டும், இவங்க எல்லோரும் மற்றவர்களை எப்படி கவர்ந்து இழுக்கிறாங்கன்னா, அவங்களுடைய குணங்கள், தெய்வீக நடத்தையின் மூலமாக தான் மனிதர்கள் ஈர்க்கப்படுறாங்க. அதே மாதிரி நான் அனைத்து மதங்களுக்கும் தாயான தேவதை தர்மத்தின் தாய் ஜெகதம்பா. அப்போ என்னுடைய ஒவ்வொரு அசைவும் உலகத்தில் உள்ள அத்தனை மக்களையும் பிடிச்சி இழுத்து தேவதை தர்மத்தின் பக்கம் இழுக்கணும். அந்த மாதிரி நடத்தையின் மூலமாக இழுக்கிறது. இங்கே வந்து பேசி வாங்க, இங்கே வந்து கிளாஸ் கேளுங்க, அது கிடையாது. அது வாய்மொழி சேவை. இது நடத்தையின் மூலமாக நடக்கிற சேவை. என்னுடைய ஒவ்வொரு நடத்தையும், இந்த பிரதர், இந்த சிஸ்டர், இந்த மாதாஜி எங்கே போகிறாங்க, அங்கே நானும் போகணும். ஏன்னா அவங்க அந்த அளவுக்கு தெய்வீகம், இந்த மாதிரி இனிமையானவங்களை நான் பார்த்ததே கிடையாது, அந்த மாதிரி இருக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, எண்ணம், சொல், செயல், இது மூணுத்திலையும் ஞானஸ்வரூபம், சக்தி ஸ்வரூபம், அன்பு ஸ்வரூபமாக இருக்கணும். உங்களுடைய எண்ணத்திலும் ஞானஸ்வரூபம், சக்தி ஸ்வரூபம், அன்பு ஸ்வரூபம் வெளிப்படணும். உங்களுடைய வார்த்தையிலும் ஞானஸ்வரூபம், அன்பு ஸ்வரூபம், சக்தி ஸ்வரூபம் வெளிப்படணும். உங்களுடைய நடத்தையும் வெளிப்படுத்தணும். இதன் மூலமாகத்தான் எல்லோரையும் தேவதை தர்மத்துக்கு இல்லையா மாத்திரம். இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, இந்த போர் டைம்லலாம் அடிபடுறவங்களுக்கெல்லாம் உதவி செய்கிறதுக்காக கிறிஸ்டின் மிஷினரி, அந்த கன்னிகாஸ்திரிகள் போவாங்க. அவங்க காட்டுற அன்புலேயே நிறைய பேர் வந்து கிறிஸ்டினாக மாறிடுவாங்க. ஸோ அன்பு தான் முதல்ல மாற்றுது. ஸோ அது அன்பு நமக்கு மிகப்பெரிய ஆயுதம் இல்லையா? அப்போ நாம் எவ்வளோ அன்பு காட்டணும். இயேசு கிறிஸ்துவை வந்து ஈட்டியால் குத்துறாங்க. அவர் செத்துட்டாரான்னு செக் பண்ணுறதுக்காக கடைசியில் சிலுவையில் இருக்கும்போது. அப்போ கூட அவர் சொல்கிறாரு, குழந்தைகளே, சரி பிதாவே, இவங்க என்ன பண்ணுறாங்கன்னு தெரியாமல் பண்ணுறாங்க, இவங்களை மன்னிச்சிடுங்கன்றார். ஸோ அந்த குணாதிசயம், அந்த இரக்க மனம் தான் மாற்றிச்சு. ஸோ அந்த மாதிரி இரக்க சொரூபமாக இருக்கணும். அது எதுக்கு? மற்றவங்களை நம்ம தர்மத்துக்கு மாற்றுறதுக்காக. ஸோ ஒரு வினாடி என் தொடர்பில் வரவங்க, அது அப்பா அம்மாவாக இருக்கட்டும், கணவன் மனைவியாக இருக்கட்டும், குழந்தையாக இருக்கட்டும், எல்லாரையும் மாற்றணும். அஞ்ஞானியாக இருந்தால் பாபா குழந்தையாக ஆகணும். பாபா குழந்தையாக இருந்தால் என்னை பார்த்துட்டு என்ன மாதிரியே சூரிய வம்சத்துக்கு வரணும்னு தோணும். சூரிய வம்சத்து ஆத்மாவாக இருந்தால் என்ன மாதிரியே மம்மாவாக மாறணும், மம்மாவுடைய குடும்பத்தில் பிறக்கணும், மம்மாவுக்கு பிறக்கணும் அப்படின்ற எண்ணத்தை ஏற்படுத்தணும். ஸோ அந்த மாதிரி என்னுடைய நடத்தை இருக்கணுன்ற கவனத்தோடு நடந்துக்கணும். அதை எப்படி நாம் புரிஞ்சிக்கலாம் அப்படின்னா, இந்த ஞானஸ்வரூபமாக, சக்தி ஸ்வரூபமாக, அன்பு ஸ்வரூபமாக நீங்கள் இருக்கிறீங்களா இல்லையா? கடந்த 1 மணி நேரத்தில் எப்படி தெரிஞ்சுக்கலான்னா, கடந்த 1 மணி நேரத்தில் ஆழ்ந்த அமைதியில் இருந்தீங்கன்னா இந்த 3 ஸ்வரூபமும் நீங்கள் இருந்திருப்பீங்க. அந்த அமைதி கொஞ்சம் குறைஞ்சா கூட இதில் ஏதோ ஒரு குறை இருந்திருக்குதுன்னு அர்த்தம். யாரோ பேசும்போது அவங்க பேசுகிறத கவனிச்சிட்டிங்க, இந்த ப்ராக்டிஸ் உள்நோக்கு முகத்தில் இல்லாமல் போயிட்டீங்கன்னு அர்த்தம்.
ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா அந்த அமைதி வந்து நீங்கள் போகும்பொழுது எப்படி இருக்கணும்? இந்த சக்தி ஸ்வரூபம்னா இந்த 3 ஸ்வரூபம் பாருங்கள். ஞான ஸ்வரூபம்னா என்ன அர்த்தம்னா அந்தந்த சிச்சுவேஷனுக்கு ஏற்ற ஞானம் உங்களுடைய மைண்டில் சுற்றிக்கிட்டே இருக்கணும். எப்பவும் அந்த ஒரு ஞானம் ஓடிக்கிட்டே இருக்கணும். அதுக்கு நிறைய விளக்கம் கொடுக்கலாம் ஞான ஸ்வரூபத்துக்கு. இன்னொரு விளக்கம் எப்படி கொடுக்கலாம் அப்படின்னா 3 கால ஞானம். இப்போ நான் செய்கிறது தான் சத்தியுகத்தில் என்னுடைய பதவி நிர்ணயிக்க போகுது. அப்போ எந்த பதவி என்னுடைய லட்சியமாக இருக்குது அதுக்கேற்ற காரியத்தை செய்கிறேன்னா இந்த காரியம் அந்த நாராயணன் பதவிக்குரிய காரியம் தானா அப்படின்னு யோசித்த பிறகு செய்கிறது. ஒரு காரியத்துக்கும் 3 கால ஞானம் இருக்குது. இது யாருக்குமே துக்கம் கொடுக்காதா, எல்லோருக்கும் சுகத்தை தான் கொடுக்குமா, நன்மையை தான் செய்யுமா அப்படின்னு யோசித்து செய்கிறது. அடுத்தது அந்தந்த சூழ்நிலைக்கு என்னென்ன சக்தி வேணுமோ அந்த சக்தி ஸ்வரூபமாக மாறணும். அது சக்தி ஸ்வரூபமாக இருக்கிறது இல்லையா? ஒருத்தவங்க பயங்கர கோபப்பட்டுன்னு இருக்கும்போது நான் அமைதி ஸ்வரூபமாக இருக்கிறேன் அப்படின்ற எண்ணத்தை மேலோங்க வச்சு அப்படியே ஆழ்ந்த அமைதி. அவங்க என்ன கத்திட்டு போனாலும் கொஞ்சம் கூட உங்களுடைய அமைதி டிஸ்டர்ப் ஆகாமல் இருந்தீங்கன்னா நீங்கள் அமைதி ஸ்வரூபமாக இருந்திருக்கிறீங்க. அந்த அமைதி ஸ்வரூபம் என்ன ஆகும்னா, இப்போ அவங்க நீங்கள் திருப்பி திட்டினீங்கன்னா என்ன அர்த்தம்னா அவங்க திட்டினதுடைய தாக்கம் உங்கள் மேலே ஏற்பட்டுருச்சுன்னு அர்த்தம். ஆனால் நீங்கள் ஆழ்ந்த அமைதியை மெயின்டைன் பண்ணிங்கன்னா சத்தியமாக உங்களுடைய அமைதியின் தாக்கம் அவங்களுக்கு கொஞ்சமாவது ஏற்படுத்தியே தீரும். ஸோ அந்த மாதிரி இருக்கணும் சக்தியின் ஸ்வரூபம். ஸோ அந்தந்த டைமுக்கு ஏற்ற சக்தி. அன்பு ஸ்வரூபம்னா தெரியும் இல்லையா? நம்மளை துண்டு துண்டாக வெட்டி போட்டால் கூட வெட்டினவன் நல்லா இருக்கணுன்ற எண்ணத்தை தவிர வேற எந்த எண்ணமும் வரக்கூடாது. வெறும் அன்பு தான் வரணும். அந்த மாதிரி அன்பு ஸ்வரூபம். ஒரு அன்பே நடந்து வர மாதிரி, ஒரு சக்தியே நடந்து வர மாதிரி, ஞான சுரங்கமே நடந்து வர மாதிரி அனுபவமாகணும். அந்த மாதிரி உங்களை ஃபீல் பண்ணணும். இது மற்றவங்களுக்கும் ஃபீல் ஆக வைக்கணும். இதை லட்சியமாக வைக்கணும். இவங்க சாதாரண உடல்ல இருக்கிற அசாதாரணமான ஒரு ஆத்மான்னு அவங்க புரியணும். நான் சாதாரணமானவனே இல்லை அப்படின்றது சதா உங்களுக்குள்ள சொல்லிகிட்டே இருக்கணும் இல்லையா? மாயாவின் எந்த கவர்ச்சி வந்தாலும் சரி, நான் சாதாரணமானவன் கிடையாது, நான் மற்றவர்களை மாதிரி சஞ்சலப்படலாமா, நான் மற்றவர்களை மாதிரி கோபப்படலாமா, நான் மற்றவர்கள் மாதிரி பற்று வைக்கலாமா? ஸோ நான் சாதாரணமானவன் கிடையாதுன்னு திரும்ப திரும்ப சொல்லணும். அதுதான் ஞான ஸ்வரூபம், சக்தி ஸ்வரூபம், அன்பு ஸ்வரூபம் எல்லாமே வர்றது. ஸோ இதன் மூலமாக என் தர்மத்துக்கு அனைவரையும் இழுக்கிறது தான் என்னுடைய லட்சியமாக இருக்கணும். ஸோ அதுதான் இன்னைக்கு மெயின் ப்ராக்டிஸ். கூடவே நம்ம வழக்கமாக விசேஷ குணத்தை பார்ப்போம் இல்லையா? ஸோ அந்த ப்ராக்டிஸ் இன்றைக்கி எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னா, உங்கள் நேரில் ஒருத்தர் வந்தாலும் சரி, உங்களுடைய மனசில் ஞாபகம் ஒருத்தர் வந்தாலும் சரி, அவங்களுடைய விசேஷ குணத்தை வர்ணனை பண்ணுறோம் இல்லையா? ஸோ அதை ஒரு மாலை, பாபா இந்த வாரம் ஃபுல்லாக குணங்களின் மாலையை போடுங்கன்றார். உங்களுக்கு நிந்தனை செய்கிறவங்களுக்கு கூட குணங்களின் மாலையை போட்டுக்கிட்டு போயிட்டே இருங்கன்றார். அதுதான் உயர்ந்த தன்மை, அதுதான் மகான் ஆத்மான்றார். அப்போ குணங்கள் மாலைனா என்ன அர்த்தம்? விசேஷ குணங்கள். அவங்க விசேஷ குணத்தை வர்ணனை செய்யுங்க. மனசுக்குள்ளேயும் சரி, முடிஞ்சால் வாய் விட்டும் வர்ணனை செய்யுங்க. அதே மாதிரி உங்களை நிந்தனை செய்கிறாங்கன்னு ஒருத்தவங்க உங்ககிட்ட சொல்கிறாங்க, இன்னொருத்தர் உங்களை பற்றி தப்பாக பேசுகிறாங்கன்னு சொன்னாங்கன்னா, யார் உங்களை தப்பாக பேசுனாங்களோ அவங்கள பற்றிய நல்ல குணத்தை இவங்க கிட்ட சொல்லி அனுப்புங்க. இது அவங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத விஷயம் இல்லையா? ஆமாம், அவங்க அப்படிதான், அவங்க ரொம்ப யோக்கியமாக அப்படி சொல்லக்கூடாது. அந்த ஆத்மா ரொம்ப நல்ல ஆத்மா, தெரியாமல் பண்ணுது, ஆனால் அந்த ஆத்மாவுடைய விசேஷம் இருக்குது பாருங்க, அவ்வளோ இனிமையாக பேசும். ஏதோ ஒரு சின்ன பலகீனம் இருக்கும், அதெல்லாம் விட்டுருங்க, அது நமக்கு தேவையே இல்லை, பாபா அதை பார்க்கவே கூடாதுன்ட்டார் அப்படின்ட்டு இதை வர்ணனை செய்யணும். ஏன்னா இதுதான் நம்மளுடைய விதி. இங்கே ஞானஸ்வரூபம் ஆகிறதும் கூட அதுதான் இல்லையா? டக்குன்னு மாலை போட்டணும். ஸோ இங்கே ஞானஸ்வரூபம் அந்தந்த நேரத்துக்கு ஏற்ற ஞானத்தை எடுத்துகிட்டு வரணும். அது ஒன்று இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு உங்களை ரொம்ப திட்டுறாங்க, துக்கம் கொடுக்குறாங்கன்னா என்ன ஞானம் போடலாம்? பாவம் எரிஞ்சிட்ருக்கு. அப்போ நிறைய பேர் துக்கம் கொடுக்குறாங்கன்னா அட் அ டைமில் உங்களுடைய பாவம் ஸ்பீடாக எரியுது. அப்போ அவங்களுக்கு நன்றி தான் சொல்லணும், உங்களுக்கு குஷி தான் வரணும். அதை தாங்கிக்கூடிய சக்தி கொடுத்த பாபாவுக்கு மனதார நன்றி சொல்லுவீங்க, குஷியாக இருப்பீங்க. ஸோ அது மாதிரி நேரத்துக்கு ஏற்ற மாதிரி ஞானத்தை வைக்கிறது. ஸோ இந்த 3 ஸ்வரூபத்தில் நான் இருக்கிறேன்னு ஒரு செகண்டும் செக் பண்ணுங்கள். நான் இப்போ எந்த சக்தியை தாரணை பண்ணிட்டு இருக்கிறேன், எந்த ஞானத்தை தாரணை பண்ணுறேன், அன்பு ஸ்வரூபமாக இருக்கிறேன்னா அல்லது யார் மேலேயாவது ஸ்லைட்டாக வச்ச வெறுப்பு வந்துச்சா? நிறைய வீண் விஷயங்களை உள்ளே போட்டுருந்தீங்கன்னா வெறுப்பு வந்துடும். அதனால தான் வீண் விஷயமே கேட்காதீங்க, அதை பேசுகிறவங்க கிட்ட இருந்து தள்ளி இருங்க. இல்லாட்டினா அது
ஏன்னா இன்றைக்கி பண்ணுற ப்ராக்டிஸில் வந்து மார்க்கே அதே மாதிரி வச்சுருக்குறோம். எப்படி மார்க் வச்சுருக்குறோன்னா, நீங்கள் கடந்த 1 மணி நேரத்தில் அந்த ஆழ்ந்த அமைதியை அனுபவம் பண்ணி உங்களுடைய நடத்தையின் மூலமாக மற்றவங்களை மாற்றுற லட்சியத்திலே நிலைச்சி இருந்தீங்கன்னா, அதாவது அன்பு சொரூபமாக, சக்தி சொரூபமாக, ஞான சொரூபமாக இருந்திருந்தீங்கன்னா, உங்கள் மனசு கொஞ்சம் கூட சஞ்சலம் அடையல, அமைதி குறையல அப்படின்னா 10 மார்க், ஃபுல் மார்க். கொஞ்சம் ஒரே ஒரு தடவை ஒரு சின்ன வீண் விஷயம் உள்ளே வந்து உங்களுக்கு மனசுக்குள்ளே ஸ்லைட்டாக டென்ஷன் ஆனால் கூட 0 மார்க். 9-8 மார்க்லாம் கிடையாது, ஸ்ட்ரைட்டாக 0. சிஏ எக்ஸாம் மாதிரி இல்லை, சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் எக்ஸாம் வந்து 1 ஃபெயில் ஆனாலும் எல்லாம் ஃபெயில். ஸோ அதேமாரி அப்போ 1 மணி நேரத்தில் ஃபுல்லாக நீங்கள் அதுக்கப்புறம் பண்ணாலுமே அது 0 மார்க்கு தான்ன்றது அடுத்த 1 மணி நேரத்தில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வைக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த சிஸ்டம். ஸோ அந்த மார்க்கை போடுவீங்க, எவ்வளோ நேரம் இந்த ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னு போடுவீங்க. அடுத்தது எத்தனை பேருக்கு மாலை போட்டிங்க விசேஷ குணம். கூடவே இன்னொன்று பண்ணணும், ஏன்னா வழக்கமாக 2 விசேஷ குணம் பார்ப்போம். ஒன்று இருக்கிற விசேஷ குணத்தை மாலையாக போடுவோம், இல்லாத இப்போ அவங்களுக்கு எந்த விசேஷ குணம் இருந்தால் நல்லா இருக்கும் ஆனால் இப்போ இல்லை, உதாரணத்துக்கு கோபப்பட்டுக்கிட்டே இருக்கிறாங்க சின்ன சின்ன விஷயத்துக்குன்னா, அனைத்தையும் பொறுத்துக்கக்கூடிய சக்தி இருந்தால் நல்லாயிருக்கும் இல்லையா. அந்த பொறுத்துக்கக்கூடிய சக்தியின் சொரூபமாக நீங்கள் ஆகி அந்த சக்தியை கொடுங்க. அதாவது அந்த ஆத்மா அந்த மாதிரி சக்தி சொரூபமாக பொறுமையாக இருக்கிறதா மனதில் நினைங்க. தேவதை சொரூபத்தை கொடுத்து நினைங்க, ஆதி சமஸ்காரத்தை நினைக்கிறது. அப்படி நினைக்கும்போது அது அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அந்த சக்தியை நீங்கள் தானமாக கொடுக்குறீங்கன்னு அர்த்தம். ஸோ அதை எப்படி நினைக்கலாம்னா, ஒரு கிஃப்ட் பாக்ஸை கொடுக்குறீங்க. அது என்னது, சக்தியை கொடுக்குறது. ஸோ மாலை போட்டு பாக்ஸ் கொடுக்குறீங்க. ஏன்னா பிரம்மகுமாரிகள் எங்கேயுமே ஒரு ஃபங்க்ஷன் பண்ணால் என்ன பண்ணுவோம், கிஃப்ட் கொடுத்து அனுப்புவோம். விஐபிக்கும் சரி, வரவங்க எல்லோருக்குமே சரி. தேவதைகள் யார், வள்ளலுடைய வள்ளல் சிவபாபாவுடைய வள்ளல் குழந்தைங்க இந்த பிராமணர்கள். ஸோ அதனால் நம்ம ஒருத்தர் கூட வெறுங்கையோடு அனுப்பக்கூடாது, எல்லாருக்கும் மாலை மரியாதை பண்ணி கிஃப்ட் கொடுத்து அனுப்புகிறோம். ஸோ மாலை போடுறது என்னது, அவங்களுடைய விசேஷ குணங்களின் மாலை. உங்கள் கிட்ட வந்தாலே அவங்களுக்கு பிடிக்கணும் உங்கள் கிட்ட இருக்கிறது. ஏன்னா விசேஷ குணத்தை பேசுகிறவங்க கிட்ட தான் எல்லாருக்கும் இருக்கணும்னு தோணும், குறைகளை பேசுகிறவங்கள பற்றி இருக்கணும்னு தோணாது. இப்போ என்கிட்ட வந்து ஒருத்தர் இன்னொருத்தரை பற்றி குறை சொல்கிறாங்கன்னா என்ன தோணும், அடுத்தது நாளைக்கு நம்மளை பற்றியும் குறை சொல்லுவாங்கன்ட்டு எச்சரிக்கையாக இருப்போம். ஸோ அதனால் விசேஷ குணத்தை தான் நம்ம சொல்லணும். அப்போ அந்த மாலையை போட்டுட்டு இன்னொரு குணம் இருந்தால் நல்லா இருக்கணும்னு நினைக்கிற குணத்தின் சொரூபமாகி அவங்களுக்கு தானம் கொடுங்க. அந்த ஆத்மா அமைதியாக இருக்கணும், நல்லா இருக்கணும், அப்படி இல்லையா அனைத்து சக்திகளும் நிரம்பி இருக்கணும், ஏதோ ஒன்று கொடுத்து பாக்ஸாக கொடுக்குறதா நினைங்க. ஸோ அப்போ ஒரு நாள் ஃபுல்லாக எவ்வளோ நேரம் நினைவு செஞ்சீங்க, எத்தனை மார்க் எடுத்தீங்க இல்லையா. 1 மணி நேரத்துக்கு பக்காவாக அமைதி குலையாமல் இருந்தால் தான் 10 மார்க்கு. ஸோ 2 மணி நேரம்னா 20 மார்க்கு. குறைஞ்சிடுச்சு அப்படின்னா 0 ஆகிடும். அதாவது 1 மணி நேரத்துக்கு 0, அடுத்த 1 மணி நேரத்துக்கு 10 எடுத்திங்கன்னா 20க்கு 10 தான். அப்படி அடுத்தது எத்தனை பேருக்கு மாலை போட்டு கிஃப்ட் பாக்ஸ் கொடுத்தீங்க அப்படின்றத போடணும். அவசியம் கமெண்ட்டில் போடுங்க. ஏதோ காரணத்தினால கமெண்ட் போடல, ஏன்னா நிறைய பேர் வந்து அக்கௌண்ட்டே ஓப்பன் பண்ணாமல் இருப்பீங்க. ஸோ அப்போ என்ன பண்ண முடியும் இல்லையா. ஸோ அப்போ டைரியிலையாவது எழுதுங்க. ஏன்னா ஏதோ ஒன்று பண்ணணும், பாபா கிட்ட நீங்கள் கணக்கு காட்டுற மாதிரி இருக்கணும். அப்போ தான் அது திரும்ப பண்ணணும்னு உங்களுக்கு தோணும். அப்படி இல்லையா, உங்கள் சென்டரில் வந்து நீங்கள் ஒரு பேப்பரில் வந்து எழுதி அங்கே லெட்டர் பாக்ஸ் இருக்கும் இல்லையா, அதில் பாபா கிட்ட போட்டுருங்க, பாபா கிட்டே ஒப்படைச்சிட்டே இருங்க டெய்லியும். ஓம் சாந்தி. ஸோ ஞாபகம் இருக்குதுல்ல, நான் தான் மம்மா, என்னுடைய நடத்தையின் மூலமாக என்னுடைய தேவதை தர்மத்துக்கு எல்லோரையும் பிடிச்சி இழுக்கிற மாதிரி என்னுடைய நடத்தையை பார்த்துக்கிறேன். அதுக்காக ஞான சக்தி அன்பு சொரூபமாக இருக்கிறேன். இது நான் இருந்தன்றதுடைய அடையாளம் என்னுடைய அமைதி, அப்படியே ஆழ்ந்த அமைதி இருந்துக்கிட்டே இருக்கணும். நான் என்ன பண்ணுறேன்றது முக்கியம் இல்லை, ஆழ்ந்த அமைதி கொஞ்சம் கூட மாறாமல் பண்ணுறேனான்றது தான் முக்கியம். அதுதான் ராஜயோகி வாழ்க்கைக்கும் மற்றவங்களுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். எல்லோரும் எதிர்கொள்கிறத நாமளும் எதிர்கொள்கிறோம், ஆனால் அமைதி கொஞ்சம் கூட குலையாமல் எதிர்கொள்கிறோம். அதுதான் டிஃப்ரென்ஸ். ஸோ அது பண்ணிவிட்டு அடுத்தது எத்தனை பேருக்கு விசேஷ குணன்ற மாலையை போட்டோம், சக்திகளை தானமாக பாக்ஸில் பார்சல் பண்ணி கொடுத்தோம் அப்படின்றத போடுறீங்க. ஓம் சாந்தி.